எந்தவித அனுபவமும் இல்லாம குறும்படம் எடுக்கலான்னு சிலர் தயாராகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முதலா குறும்படம் எடுக்க போறவங்க, குறும்படத்துக்கான கதை எழுதும்போது மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், உங்க கதையில அதிகமான கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் 3 முக்கிய கதாபாத்திரங்கள் தான் உங்க கதையில இருக்கணும். அப்பதான் உங்க டீம் சின்னதா இருக்கும். உங்களால ஷூட்டிங் பிரச்சனைகள சமாளிக்க முடியும். செலவும் கம்மியாகும். அடுத்து, உங்க கதையோட ஸ்க்ரீன் டியூரேஷன் டைம் அதிகபட்சமே 15 நிமிஷங்கள் தான் இருக்கணும். ரொம்ப லென்த்தா கதை எழுதுனீங்கன்னா 4, 5 நாளைக்கு ஷூட் போற மாரி ஆயிரும். அதனால செலவும் அதிகமாகும், பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். உங்களோட கதையில அதிகபட்சமா 3 லொகேஷன்கள் தான் இருக்கணும். அதுவும் பக்கத்துல இருக்கிற மாரி லொகேஷன்கள மைண்ட்ல வச்சு அதுக்கு ஏத்த மாரி காட்சி அமைக்கணும். இப்படி பண்ணும்போது தேவையில்லாம டிராவல்ல டைம் வேஸ்ட் பண்றத குறைச்சுக்கலாம். ஷூட்டிங்க பொறுத்தவரைக்கும் ஒரே நாள்ல ஷூட் முடியிற மாரி கதை எழுதுங்க. அப்போதான் நெறைய பிரச்சனைகள அவாய்ட் பண்ணி ஓரளவுக்கு நாம நெனைச்ச மாதிரி படத்த எடுக்க முடியும். இது எல்லாமே முதல் முறையா குறும்படம் எடுக்கிறவங்களுக்கு தான். மத்தபடி அனுபவம் ஆக ஆக எல்லா ரூல்ஸையும் தூக்கி போட்டுட்டு நாம நெனைச்ச மாரி படம் பண்ணலாம்.